அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வெளியே தான் பார்க்க போகிறோம். வாங்க வெளிக்குள்ளே போகலாம். இப்போது நாட்டவரை சிவப்பு நமக்கு காய்ச்சிருச்சு. ஒரே கொத்தில் நமக்கு இத்தனை அவரைக்காய் காய் கிடக்கு. இப்போது நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம். காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரே கொத்தில் நமக்கு இவ்வளோ காய் இருக்குது. இப்போ ஒரு கொத்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ பூ இருக்குது, காய் இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இது ரெண்டாவது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மேலையெல்லாம் அங்கேயும் காமிச்சிடும். இப்போ தான் பூ நிறையா வந்துருக்குது. இனிமேல் நமக்கு பூ அந்த நாள் இனிமேல் நம்ம காய்க்கணும். இப்போ அங்கே ரெண்டு இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சொல்லுங்க. அதை எடுத்துருச்சு அப்படி வளர்த்து. இப்போது இது ஒன்றே ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பிஞ்செல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பெரிய கத்திரி வச்சுருந்தோம். இந்த இடத்துல பெரிய கத்திரி இருந்தது. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இப்போ சின்ன கத்திரி பாருங்க. பூராமே இப்போ சின்ன கத்திரி. இது ஃபுல்லாகவே கத்திரி தான். இது எல்லாமே தக்காளி, இது வெண்டைக்காய், இது அவரைக்காய், செடி அவரை, அது புளிச்சக்கீரை. இதெல்லாம் இப்போ வச்சுருக்குது. இன்னும் பெருசானதுக்கப்புறமா உங்கள்ட்ட நான் வீடியோ போடுறேன். இப்போது இந்த இடத்துல அன்றைக்கி நம்ம எடுத்துட்டோம். ரெண்டு பிஞ்சு இருந்தது. அதுவும் நம்ம முக்கிருச்சு. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிவப்பு அவரை நமக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் பூ பூத்துருக்கு. நமக்கு வந்ததை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இங்கே வச்சோம். இப்போ நம்ம அவரைக்காய் எடுத்துட்டோம். இப்போது இந்த காலிஃப்ளவரு நம்ம தோட்டத்தில் இதான் லாஸ்ட்டு. எல்லா பக்கமே அறுவடை முடிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட்டு நமக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்துட்டோம்னா காலிஃப்ளவர் இல்லை. இனிமேல் வச்சா தான் காலிஃப்ளவரு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமா இது நமக்கு லாஸ்ட்டு பூவு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் இந்த இடத்துல எடுத்தோம். அங்கே இருந்தது காலிஃப்ளவரு. நம்ம இது எல்லாமே செடி வச்சுட்டோம் புதுசாக. அதனால் இதை எடுத்தால் இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை அறுவடை எடுத்துட்டோம். பக்கத்தில் நூல்கோல் ஒன்று இருக்குது, பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இதை இதுக்கு மேலே விட்டாக்க அது முத்தி போயிடுது. அதனால் இப்போ இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதையும் எடுத்தாச்சு. அங்கே ரெண்டு இருக்குது, அதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரு, அவரைக்காய், பெருக்கோழி, இது அதெல்லாம் கோல் நம்ம எடுத்தோம். இப்போ இந்த பக்கம் வேணும். இந்த பக்கம் இங்கே ரெண்டு பெருசாகிடுச்சு. இது இன்னும் பெருசாகலை, இதுவும் இன்னும் பெருசாகலை. இந்த பெருசானதை நம்ம இப்போ ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதையும் எடுத்தாச்சு. எடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஒன்று எடுத்தாச்சு. இன்னொன்று இருக்குது, இந்த பாருங்க, இதுவும் இருக்குது. இதையும் எடுத்துக்குவோம். இப்போது நம்ம மூணு எடுத்துக்கிறோம். இந்த சைடு நம்ம காலிஃப்ளவர், இந்த இடத்துல காலிஃப்ளவர் வச்சுருந்தோம். இது கூட செடியை வர இதெல்லாம் செடியை வர தான் சூப்பராக வந்துடுச்சு. இதில் நம்ம பீட்ரூட்டு போட்டேன். பீட்ரூட் இருக்கிற அடையாளமே தெரியாமல் கீரை ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இது பாருங்கள், பீட்ரூட் பாருங்கள் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம பாவி விட்டது மாதிரியே வந்துடுச்சு. இந்த பாருங்கள், பூச்செடியும் நமக்கு வந்திருக்குது. பாருங்கள், பாவி விடவே இல்லை, எல்லாமே சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம அங்கே அதையும் எடுத்துக்கலாம். இப்போது அந்த பாருங்கள், இதில் அப்படியே பின்னிட்டுருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ இது மாதிரி பாருங்க, பூச்சி சாப்பிட்டு போயிடுச்சு. அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது பூச்சி சாப்பிட்ருச்சு. அதனால் இதுக்கு மேலே வராது. இப்போது நம்ம காலிஃப்ளவரு, நம்ம நாட்டு கொடியை வர இதெல்லாம் நம்ம எடுத்தோம். இப்போ நமக்கு இப்போ காதடைக்குது. இப்போ குடமிளகா பாருங்கள், மழை பெஞ்சதுனால எல்லாம் சோர்ந்து போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் செடியெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. பாருங்கள், செடி கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதை நம்ம சிவப்பு குடமிளகா
நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு 2 வந்திருக்கு. அப்படியே வந்து இந்த மிளகா ஒன்று இருக்குது. இதையும் எடுக்கிற மாதிரி நம்ம காயெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ கீரை வந்து பாருங்க, இந்த மிளகா கத்திரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஹைட்டாக ரொம்ப குட்டியாக இருக்கிறத எடுக்காமல் கொஞ்சம் ஹைட்டாக வந்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கேலாம் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ கீரை நான் அறுவடை பண்ணிக்கிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது நம்ம வந்து தக்காளி கத்திரி மிளகா வச்ச பையில் வந்து நமக்கு தானாக வந்து நமக்கு சூப்பர் கீரைங்க வேணுங்க. பூராமே குட்டி கீரைங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு சமைச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், பருப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பரான கீரைங்க. எந்த ஒரு விஷ மருந்தும் போடாமல் இயற்கையாகவே நமக்கு வந்து சூப்பராக வந்து கீரை வந்துருக்குது. வாங்க நம்ம என்னென்ன அறுவடை எடுத்துக்கணும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அறுவடை முடிச்சுக்கிறோம். இப்போ என்னென்ன அறுவடை எடுத்துக்கோங்க, நூல்கோல் வந்துக்கிறோம். ஒரே ஒரு லாஸ்ட்டாக நமக்கு காலிஃப்ளவர், அதே மாதிரி குடமிளகா வந்து நம்ம மழை பெய்ததுனால சரியாக வரல, நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. இந்த மஞ்சள் வந்து நான் பழுக்கலை, நாட்டை வர கொடியை வர இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. சூப்பரான அப்படியே குட்டி கீரையாக வந்து பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக நமக்கு ஒரு கட்டு தாராளமாக வந்திருக்கு. நமக்கு சூப்பராக இருக்குது கீரை. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றை பண்ண வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.